பைபிள் ரொம்ப ஆழமா தெரியணும். ஒரு உண்மையான ஒரு அப்பா பணக்காரன் இருக்கிறாருன்னா அப்பாவுடைய சொத்து எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு தெரியலன்னா கட்டாயம் பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஈஸியா ஏமாத்துவான் பிசாசு. வேதத்தில் உள்ள இந்த டாக்குமெண்ட்னுடைய சத்தியத்தை தெரியாதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறான், ஏமாத்தி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் கையில வச்சுக்கிறாங்க, பைபிளை வீட்டுல வச்சுக்கிறாங்க, ஆனால் இருதயத்திலும் வாயிலும் வைப்பதுதான் ரொம்ப கடினமா இருக்கிறது. எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, ஆசையா தான் இருக்குது, கோயிலுக்கு போய் சும்மா தலையை கட்டிட்டு வந்துடலான்னு. இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அது நிலைக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய சுகம் என்ன, ஆரோக்கியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனாலதான் வாசிப்போம். 3வது யோவான் 3, நான் வாசிக்கிறேன். யோவான் 3, இல்ல யாராவது தெளிவா ஒருத்தர் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு அந்த நோக்கத்தை இந்த யோவான் சுவிசேஷம் தெளிவாய் விளக்குகிறது. அவர் இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் என்று பாருங்க. சரித்திரம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமிக்கு வருவது அதை போல அவமானம் வேற எதுவுமே இல்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார். ஏன் இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வருவது என்பது அது விந்தையிலும் விந்தை. ஏனென்றால் இந்த பூமி ஒரு தூசி. இந்த பூமியில பாவிகள் வாழுகிற இடத்தில் இந்த பரிசுத்த தேவன் இறங்கி வருவது இது மிகப்பெரிய ஒரு மிஸ்டரி. இது ஒரு விந்தையா இருக்கிறது. ஏன் வந்தார்? அதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். அப்படின்னா என்ன? அவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், சிலுவை ஏறினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய 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 இந்த பூமியிலும் நல்ல ஒரு வாழ்க்கை, மரித்த பிறகும் ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவையே கொடுத்து பிதா உங்கள் மேல் சிலுவையிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு தேவ மனுஷன் தென்கொரிய பட்டணத்தில் 30 லட்சம் ஜனங்கள் கொண்ட சபை இந்த உலகத்தில், அதான் மிகப்பெரிய சபை. 3 பேரில் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஊழியத்தை. அவர் ஒரு புத்த மதத்தை தழுவின ஒரு மனுஷன். பாருங்க, அவர் பாருங்க எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார் என்பதை சொல்லுகிறார்கள். அவர் பாருங்க இந்த டிபி வியாதியில இருந்திருக்கிறாரு. டிபி வியாதியில டாக்டர் கடைசியா சொல்லிட்டாங்களாம், ஒரு சில மாதத்துல நீ என்ன பண்ணிருவ, செத்துருவ என்று சொல்லி. அது பாருங்க, அந்த ரிப்போர்ட்டை கையில கொடுத்து அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் புத்த மதத்தை சார்ந்தவர். புத்த மதத்தில் உள்ளவர்கள் வேற எதையும் மேன்மையாய் கருத மாட்டார்கள். விசேஷமா இந்த கறி மீனை என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. புத்த மதத்திலே இருந்த அவர் பாருங்க, டாக்டரும் தள்ளிட்டாரு. பாருங்க, வாயில மூக்குல எல்லாம் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல போன ஒரே துர்நாற்றம். அவரை ஒரு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டுல ஒரு திண்ணையில அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களாம். காலையிலானா அவருக்கு ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போய் அந்த தட்டுல போட்டுருவாங்க, தண்ணியை ஊத்திடுவாங்க. இப்படியாய் பல நாட்கள் சாவை எண்ணிக்கொண்டிருந்த இந்த நாட்களிலே பக்கம் போன பாருங்க, அந்த
ரோட்டு பகுதியா வந்தா அந்த இடத்துக்கு வந்தா மூக்க என்ன பண்ணிடுவாங்களாம், மூடிக்கொள்வார்கள், பொத்திக் கொள்வார்கள். ஏன்னா அதனுடைய வாடை. ஒரு நாள் அந்த பகுதியா ஸ்கூலுக்கு போற பெண்கள் எல்லாம் அங்க போவாங்களாம். அங்க வந்து எல்லாம் மூக்க மூடிடுவாங்களாம். ஒரு பெண், இயேசுவை அறிந்த அந்த அன்பான அழகான ஒரு பெண், பாருங்க, வெளிப்புற தோற்றம் வேற, உள்ளே மற்றவர்களை குறித்து இருக்கிற அந்த அன்பு, அக்கறை, அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு. பாருங்க, இந்த பாவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு உந்தி தள்ளுகிறது. இந்த பசியா இருக்கிறவனுக்கு உணவு கொடுப்பதற்கு உந்தி தள்ளுகிறது. உடை இல்லாதவர்களுக்கு உடையை கொடுப்பதற்கு உந்தி தள்ளுகிறது கிறிஸ்து அன்பு. கிறிஸ்து அன்பு சுயநலமற்ற ஒரு அன்பு. அந்த பெண்ணு பாருங்க, எல்லாம் சிரிச்சிட்டு அவரை கேலி பண்ணிட்டு போனாங்களாம். ஒரு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு இந்த புதிய ஏற்பாடுன்னு ஒரு பைபிள் இருக்கிறது, அதை எடுத்துட்டு போயிட்டு, ஐயா இது பைபிள், இதை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி, புத்த மதத்துக்காரங்க அவங்க மதத்தை தவிர வேற எதையும் பெருசா எண்ண மாட்டார்கள். தூக்கி பாருங்க குப்பை தொட்டியில வீசி எரிஞ்சிட்டாராம். அந்த பெண்ணு கோவப்படல, எல்லாம் சிரிச்சாங்களாம் கூட வந்து பிள்ளைங்க எல்லாம், உனக்கு இது தேவையா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பக்கமே போக முடியாது, பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அவன் கிட்ட போய் பைபிளை கொடுத்து தூக்கி எறிகிறான். இது தேவையா உனக்கு, நல்லா கிண்டல் பண்ணிட்டு போனாங்களாம். இது போய் பாருங்க இப்ப முட்டி போட்டு ஜபிச்சுச்சான், ஆண்டவரே ஒரு நாள் அந்த வேதத்தை அவர் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஒரு மனதிலே ஒரு சிந்தனை வந்ததா, சரி இந்த பொண்ணு கொடுத்துச்சே, இந்த வேதத்துல என்னதான் இருக்கிறது என்பதை குப்பை தொட்டியில போயிட்டு எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். மத்தேயு எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த மத்தேயுல இன்னான் இன்னானை பெத்தான், இன்னான் இன்னானை பெத்தான் எல்லாம் வரும். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சான். யாரை பெத்த என்ன, எவனை பெத்த என்ன, எனக்கு என்ன, இந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கொண்டு வந்து இந்த புத்தகத்தை என் கையில கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி, வரட்டு இன்னொரு டைம் அந்த பொண்ணவ அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாராம். கையில பைபிளை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கம் போய், ஐயா வாசித்தீங்களா, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நான் இன்னானை பெத்தான், எவனா பெத்தான் என்ன, நானே சாவுக்காக காத்திருக்கிறேன், இப்பேற்பட்ட புத்தகத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி. அதுக்கு அந்த பாப்பா போய் மெதுவா சொல்லிச்சான், கோவப்படாதீங்க, மீன் சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இன்னும் கோவம் வந்துச்சான், ஏன்னா அவங்க கவுச்சி சாப்பிட மாட்டாங்க புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள். இன்னும் கோவம் வந்துச்சான், எங்களுக்கு கவுச்சியை பிடிக்காது, இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, மீன் சாப்பிடுறவங்களை பார்த்திருக்கீங்களான்னு. மீனை எடுத்து அப்படியே விழுங்கிறது கிடையாது, முள்ளோட. தனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் படிக்காதீங்க, தேவையானதை படிங்கன்னு. இந்த யோவான் 3 பாருங்க 16 வந்த உடனே, அது தொடர்ந்து வாசித்தாராம். 3:16 வந்த உடனே பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன் எவனோ அவன் செத்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் எவ்வளவாய் இயேசுவை கொடுத்து அன்பு கூறினார் என்று சொல்லி, இதை வாசிக்கும் பொழுது அவருடைய டிபி நோய் சனப்பொழுதில் சுகமானது. கரங்களை தூக்கி தேவனை மேம்படுத்துவோம். சனப்பொழுதில் தேவாவியானவர் சத்தியத்தை என்றைக்கு அறிவீர்களோ அந்த சத்தியம் உங்களை பாருங்க பல பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய சத்தியம். அதான் சொல்றது, பெரிய பாஸ்ட் கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறது அது ஒரு டைட்டில், இப்போதைக்கு ட்ரெண்ட், அது கிடையாது. பெரிய கூட்டத்தில் கலந்துப்பது கிடையாது. எங்கே சத்தியம் இருக்கிறதோ தேவாவியானவர் சொல்றாரு, அங்கே நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்தை பகுத்து ஆராய வேண்டும். மதத்தை போல நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏதோ அங்க போனா பேய் பிடிக்காது, பிசாசு பிடிக்காதுன்னு போக கூடாது. தேவனுடைய வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பாவிகளை நீதிமானாய் மாற்றுகிறவன், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை ஏழையை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து தேவ வார்த்தை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற அதிகாரம் உள்ளது. அதனாலதான் பைபிளை எடுத்தா ஆள் மாறணும், ஏழ்மைத்தனத்திலிருந்து மாறணும், புத்தி மாறணும், எண்ணங்கள் மாற வேண்டும், தன்மைகள் மாற வேண்டும். இன்னும் எடுத்துட்டு கையில வச்சுட்டே இருக்கிறான்,
ஆளும் மாறல, வீடும் மாறல, எண்ணங்களும் மாறவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தவறில்லை. நீ புரிந்து கொள்ளுகிற விதம், அதை அணுகிற விதங்கள் என்ன பண்ணல, சரியில்லை என்பதை அங்கே சொல்லுகிறார். பாருங்க, அவர்